அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் என்னங்க போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறது தெரியல. இப்போ வெண்ணிலாவோட மாமாவை நடிக்கிறார் இல்லையா, அவரோட யூடியூப் சேனலில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறத நிறைய பேர் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை பார்க்கவே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டாம், சீரியலில் இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவரோட லைவும் சரி, அவரோட வீடியோ எதுவுமே நான் பார்க்கல, இதுவரை பார்க்கல. ஆனால் ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் மட்டும் நான் பார்த்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து பேசியிருக்காரு, விஜய் வந்து கைது செய்யப்படுவாரா அப்கமிங்கில் அப்படின்னு சொல்லி அவரோட சேனலில் வந்து கேட்டிருக்காங்க, அவரோட கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் கொடுத்துருக்காரு. அப்போனா ஆமாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல, நடக்காது அப்படிங்கிறது தான். ஆமான்னு சொல்லியிருக்கும்போது கண்டிப்பாக விஜய் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அந்த இடத்துல காவேரி வந்து தான் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது, இப்போ தோணுது. எதுக்கு ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாரு அப்படின்னா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணு போய் சொல்லும்போது கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அது அவங்களுக்கு தான் சாதாரணமாக முடியும். அப்படிங்கிறதால இந்த பொண்ணு அதாவது வெண்ணிலா சைடு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, பசுபதியிலேருந்து அன்புலேருந்து அவங்க மாமாவிலேருந்து எல்லாருமே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல யாருமே இல்லை. நான் தான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லிட்டு வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசுபதி வில்லன்கள்லாம் வந்து விஜய்கிட்ட மோதும் போது அந்த இடத்துல காவேரி தான் வரணும். காவேரி வந்தால் மட்டும்தான் விஜய்க்கு நல்லது அப்படிங்கிறத நான் எப்போயுமே வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து அதாவது வந்து காவேரி லாஸ்ட் மினிட்ல தான் வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இவ்வளோ இன்னி பிரச்சனையில் மாட்டுவார். இப்போ பசுபதின்ற அன்பு வந்து மல்லு கட்டி அடிக்க போகும்போது அந்த இடத்துல போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. நீங்கள் எங்கள் முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கிறீங்க, அப்போ இந்த பொண்ணை நீங்கள் ஏமாற்றிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து போலீஸ் விஜய் பக்கம் திரும்புறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ப்ரெஸ்ஸு மீடியா அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு யார் போகிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ப்ரெஸ்ஸு மீடியாவாக இருக்கட்டும், அப்போ அவங்க எதிராளிகிட்ட கேள்வி கேட்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அவங்க பக்கம்தான் வந்து நியாயம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்க சொன்னதை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. அதுதான் நடக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?